தந்தை மகன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சுயத்தை வென்றவனே இந்த உலகத்தை வென்றவன் என்று புத்தன் சொல்லுவார். எவன் ஒருவன் தன்னை வெற்றி கொள்கின்றானோ அவன் இந்த உலகத்தை வெற்றி கொள்கின்றான். தன்னை வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் நான் யார் என்பதை அறிய வேண்டாம். என்னுடைய நிறைகள் என்ன, என்னுடைய குறைகள் என்ன என்பதை புரிந்து வைத்திருக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து அழகான ஒரு கேள்வியை கேட்கின்றார். என்னை மக்கள் யார் என்று சொல்கிறார்கள்? பலர் பலவிதமான பதில்களை சொன்னார்கள். ராயப்ப நீ மெசியா என்று சொன்னார். அவரை புகழுகின்ற அதே இயேசு கிறிஸ்து இன்று நம்மை பார்த்து அதே கேள்வியை கேட்டால் நாம் என்ன பதில் சொல்லுவோம்? என்னைக்காவது சுய பரிசோதனையை நாம் செய்கின்றோமா? பல நேரங்களிலே நாம் நம்மை அறியாததினால்தான் பல குழப்பங்கள், பல கஷ்டங்கள், பல வேதனைகள், பல சண்டை சச்சரவுகள் வருகின்றன. இறைவா அதற்கான ஞானத்தை தாரும் என்று இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். செய்த குற்றம் குறைகளுக்காக மனவருந்தி மன்னிப்பினை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல நித்திய இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே இணையில்லாத விண்ணரசே
ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்புமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை கண்ணோக்கும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் சொல்லாற்றலை உய்த்துணர்ந்து செயலாற்றலை பெற்று உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீராக. உம்மோடு பசுத்தாவின் ஐக்கியத்தில் சர்வேசரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உமது திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். இயல் 50, இறை வார்த்தைகள் 5-9 வரை. ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்து எழவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறையாக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிரெதிரே நிற்போம். என் மீது குற்றம் சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர்
ஏனெனில் எனக்கு இறங்குமாறு நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டருளினார். அவரை நான் மன்றாடிய நாளில் எனக்கு அவர் செவி சாய்த்தார். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். சாவின் கயிறுகள் என்னை பிணித்துக் கொண்டன. பாதாளத்தின் துன்பங்கள் என்னை பற்றி கொண்டன. துன்பமும் துயரமும் என்னை ஆட்கொண்டன. நான் ஆண்டவரது பெயரை தொழுதேன். ஆண்டவரே என் உயிரை காத்தருளும் என்று கெஞ்சினேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். ஆண்டவர் அருளும் நீதியும் கொண்டவர். நம் கடவுள் இரக்கம் உள்ளவர். எளிய மனதோரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார். நான் தாழ்த்தப்பட்ட போது எனக்கு மீட்பளித்தார். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். இரண்டாம் வாசகம். நம்பிக்கை செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாயிருக்கும். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14-18 முடிய. என் சகோதர சகோதரிகளே, தம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயல்களிலே காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன? அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா? ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும்போது அவர்கள் உடலுக்கு தேவையான எவற்றையும் கெடாமல் உங்களுள் ஒருவர் அவர்களை பார்த்து, நலமே, சென்று வாருங்கள், குளிர் காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்றிக் கொள்ளுங்கள் என்பாரென்றால் அதனால் பயன் என்ன? அதை போலவே நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாகும். ஆனால் ஒருவரிடம் நம்பிக்கை இருப்பது போல இன்னொருவரிடம் செயல்கள் இருக்கின்றன என யாராவது சொல்லலாம். அதற்கு என்ன பதில்? செயல்கள் இன்றி எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் என காட்டுங்கள். நானோ என் செயல்களின் அடிப்படையில் நான் கொண்டுள்ள நம்பிக்கையை உங்களுக்கு காட்டுகின்றேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia.
உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடருடன் பிலிப்பு செசாரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியாஸ் எனவும், மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா என்று உரைத்தார். தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3 நாட்களுக்கு பின் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்கத் தொடங்கினார். இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு இயேசுவை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண்முன் நில்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார். பின்பு இயேசு மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தன் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தன் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய திருவழிபாடு வாசகங்கள் முத்தான 3 கருத்துக்களை எடுத்துச் சொல்லுகின்றார். முதல் கருத்து முதல் வாசக வழியாகவும் நற்செய்தி வாசகத்தின் பிற்பகுதியிலும், துன்பங்கள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை, அனைவருக்குமே துன்பங்கள் இருக்கின்றன. நோ பெயின் நோ கெயின் என்கின்ற பாடத்தை அழகாக சொல்லிக் கொடுக்கின்றது. இரண்டாவது வாசகம், விசுவாசமும் உங்களுடைய நல்ல செயல்களும் ஒன்றித்து செல்ல வேண்டாம். எனக்கு விசுவாசம் மட்டும் இருக்கின்றது என்று சொல்லிக் கொண்டிருந்தோம் என்றால் அது செத்த விசுவாசத்திற்கு சமம் என்று யாகப்பர் அழகாக சொல்லுகின்றார். மூன்றாவது கருத்து, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து, நான் யார் என மக்கள் சொல்லுகின்றார்கள். ஒரு சுய பரிசோதனை, எக்ஸாமினேஷன் ஆஃப் கான்ஷியன்ஸ் என்று சொல்லுவார்கள். நான் யார் என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கின்றனர்.
இந்த 3 கருத்தையும் எடுத்து நான் பிரசங்கம் வைக்க ஆரம்பிச்சேன்னா பிரசங்கமே 1 மணி நேரம் போயிடும். அதில் 3வது கருத்தை பற்றி இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். நான் யார்? சாக்ரட்டிஸ் சொன்ன நோ தை செல்ஃப், உன்னை நீ அறிந்து கொள். நோ தை செல்ஃப் என்கின்ற கோட்பாடு வந்ததனுடைய அடிப்படை நிகழ்ச்சி ஒன்று இருக்கின்றது. ஒரு நாள் மாலை வேளையிலே ஏதென்ஸ் நகர வீதியிலே இருட்டான சமயத்தில் சாக்ரட்டிஸ் தன்னுடைய வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கின்றார். அப்படி சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு குடிகாரன், அவருக்கு எதிரிலே வந்தவன் சாக்ரட்டிஸை மோதி விடுகின்றார். மோதிய உடனே சாக்ரட்டிஸ் கீழே விழுகின்றார். விழுந்து எழுந்த உடனே அவனை பார்த்து கேட்கின்றார், Who are you? யாருடா நீ அப்படின்னு கேட்கிறார். அப்படி கேட்ட உடனே அந்த குடிகாரன் சாக்ரட்டிஸை பார்த்து சொல்லுகின்றார், நான் யாரு எனக்கே தெரியல, அப்ப நீ யாரு அப்படின்னு கேட்கிறான். அப்போ சாக்ரட்டிஸுக்கு புரிந்து விடுகின்றதோ இவன் குடித்து விட்டிருக்கின்றான், இவனிடத்துல வந்து ஆர்கியூ பண்றது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய வீட்டுக்கு வருகின்றார். வீட்டுக்கு வந்த பிறகு கூட சாக்ரட்டிஸ் இந்த நிகழ்ச்சியையே நினைத்து கொண்டிருக்கின்றார். நான் யார் என்று நான் கேள்வி கேட்க வேண்டிய தருணம் இது. ஏனென்றால் அந்த குடிகாரன் சொன்னான், இதோ நீ யார் என்று என்னை கேட்ட பொழுதோ நான் சாக்ரட்டிஸ் என்று சொன்னால் அதில் என்ன பிரயோஜனம்? அது என்னுடைய பெற்றோர்கள் கொடுத்த பெயர். அப்பொழுதுதான் சாக்ரட்டிஸ் உலகத்திலேயே பிரபலமான ஃபேமஸான இந்த தத்துவத்தை எடுத்து சொல்லுகின்றார். நோ தை செல்ஃப். உன்னை நீ யார் என்றோ முதல்ல புரிந்து கொள். அப்படி நீ புரிந்து கொண்டால் போதும், இந்த உலகத்தில் உன்னால் சரியாக வாழ முடியும். ஒரு சன்னியாசிய ஒரு வாலிபன் சந்திக்க சென்றான். சந்திக்க சென்றோ அவன் சொன்னான், ஐயா, வாழ்க்கையில எனக்கு நிம்மதியே இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன பண்ணாலும் வாழ்க்கையில நிம்மதி கிடைக்க மாட்டேன், நான் என்ன செய்யணும் அப்படிங்க. உடனே அந்த சன்னியாசி அந்த வாலிபனை பார்த்து கேட்டார், நீ யாருப்பா அப்படின்ட்டு. யாருன்னு கேட்ட உடனே அவன் தன்னுடைய பெயரை சொன்னான். ஆரோக்கியசாமி அப்படின்ட்டு ஒரு பெயரை வச்சு, உடனே உன்னுடைய பெற்றோர்கள் உனக்கு கொடுத்த பெயர். மறுபடியும் அவர் கேட்டார், நீ யாரு? அவன் சொன்னான், நான் ஒரு பட்டதாரி. அப்போ அவர் உடனே சொன்னார், அது நீ படித்தோ வாங்கிய பட்டம். அப்போ அவன் சொன்னாரு, அது உன்னுடைய விலாசம், அது உன்னுடைய விலாசம். இப்படி ஒவ்வொன்றாக அவர் கேள்வி கேட்க கேட்க இந்த இளைஞன் ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வந்தார். நான் ஒரு பெரிய பணக்காரன், நான் கருப்பா இருக்கிறேன். பணக்காரன் என்று சொன்னவுடனே அவர் சொன்னார், அது நீ சேர்த்து வைத்திருக்கின்ற சொத்து. நான் வெள்ளையா ஹைட்டா இருக்கிறேன், அது சொன்ன அது கடவுள் உனக்கு கொடுத்த பிறப்பு. இப்படியே சொல்லி கொண்டு வந்தவர் கடைசியாக அந்த இளைஞனை பார்த்து கேட்டார், நீ யார் என்று சொன்னால் நான் கேட்ட கேள்விக்கோ உருப்படியான பதிலை சொன்னால் நீ நிம்மதியாக வாழ்வதற்கோ நான் வழியை காட்டுகின்றேன் என்றார். அவனால் அதை சொல்ல முடியவில்லை.
அப்பதான் அவர் சொன்னாரு, போ, ஏதாச்சும் ஒரு காட்டிலையோ மலையிலோ தனியா உட்கார்ந்துட்டு நீ யார் என்றதை முதல்ல அறிந்து கொள். உன்னிடத்தில் என்ன குறைகள் இருக்கின்றன, உன்னிடத்தில் என்ன நிறைகள் இருக்கின்றன என்று புரிந்து கொள். அப்படி நீ அதை புரிந்து கொண்டால், அறிந்து கொண்டாலே போதும், உனக்கு கண்டிப்பாக நிம்மதி கிடைக்கும் என்று கூறி அனுப்புகின்றார். சப்போஸ் இப்போ நான் உங்களை கேட்டேன்னா நீங்க யாருங்க அப்படின்ட்டு ஒருத்தர் முதல்ல பெஞ்சில் உட்கார்ந்துருக்கிற அந்த அம்மாவையோ அவரே கேட்டேன், என்ன சொல்லுவாங்க? ஃபாதர், நான் இந்த பங்குல இருக்கிறேன் ஃபாதர், இத்தனை வருஷமா இருக்கிறேன் ஃபாதர், நான் இதுக்காக இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன் ஃபாதர். அவள் தான் சொல்ல முடியும். நான் நல்லவனா கெட்டவனா, என்னிடத்தில் இருக்கின்ற குறைகள் என்ன, என்னிடத்தில் இருக்கின்ற நிறைகள் என்ன, நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நம்மால் சொல்ல முடியுமா? நம்மால் சொல்ல முடியுமா? இதுதான்ப்பா நான் அப்படின்ட்டு நம்மளால ஏற்றுக்க முடியுமா? நம்முடைய குறைகளை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? நம்முடைய நிறைகளை நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? பல நேரங்களிலே அது முடிவதில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த ஒரு கேள்வி இருந்தது. நான் என்னை யாரும் தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கிறேன், ஆனால் இந்த மக்கள் என்னை சரியாக புரிந்து கொண்டிருக்கின்றார்களா? அதனால்தான் புத்தர் அழகாக சொன்னார், எவன் ஒருவன் தன்னுடைய சுயத்தை அறிகின்றானோ வெல்லுகின்றானோ அவன்தான் உலகத்திலேயே பெரிய மனிதன். அவனை அறிந்து கொண்டிருக்க வேண்டும். விவிலியத்திலே ஒரு சில கேரக்டர்ஸ், ஒரு சில மனிதர்களை பார்க்கின்ற பொழுதோ அவர்கள் தங்களை முழுமையாக அறிந்திருந்தார்கள். முதல்ல பார்த்தோம்னா யோபுனுடைய வாழ்க்கை, அவர் தன்னுடைய நிலை என்ன என்பதை அழகாக புரிந்து வைத்துக் கொண்டிருந்தார். யோபு சொன்ன அழகான வார்த்தைகள், மாசற்றவன் எவனையும் கடவுள் அழிந்து போக செய்ய மாட்டான், நேர்மையாளன் எவனையும் கடவுள் வதைக்க மாட்டார். ஆகையால் மாசற்றவன் மீட்கப்படுவான், நேர்மையாளன் காப்பாற்றப்படுவான். அதனால தான் அவர் சொன்னாரு, நான் என்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வந்த பொழுதோ எதையும் நான் கொண்டு வரவில்லை, அதேபோல் நான் இந்த உலகத்தை விட்டு செல்லுகின்ற பொழுதோ நான் எதுவும் கொண்டு போக போவதில்லை. ஆகையால் கடவுள் எனக்கு இந்த பிறப்பை கொடுத்தார், கடவுள் இந்த பிறப்பிலே என்னை ஆசீர்வதித்திருக்கின்றார், கடவுள் என்னிடத்திலிருந்து அனைத்தையும் எடுத்துக்கொண்டார் என்றால் பரவாயில்லை, நான் அவரை மட்டும் நம்புவேன், விசுவசிப்பேன் என்று சொன்னதினால்தான் யோபுவை பற்றி நீங்களும் நானும் இந்த நேரத்திலே யோசித்துக் கொண்டிருக்கின்றோம், தியானித்துக் கொண்டிருக்கின்றோம், பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு காரணம் யோபு தன்னுடைய நிலையை அறிந்தார். அதேபோல் இன்னொரு அழகான மனிதன் எஸ்ரா தலைமை குரு. இதோ பாபிலோனில் இருந்தோ அவர்கள் அடிமைகளாக இருந்த பிறகு சைரஸ் அரசன் அவர்களை தன்னுடைய நாட்டுக்கு திரும்ப அனுப்புகின்றார். அப்படி அனுப்புகின்ற பொழுதோ எஸ்ரா இறைவாக்கினர் அழகாக, அந்த தலைமை குரு அழகாக தன்னுடைய மக்களை பார்த்து சொல்லுவார், இதோ நானும் என்னுடைய வீட்டாரும் கடவுளை மட்டும் நம்புவோம், கடவுளை மட்டும் ஆராதிப்போம், கடவுளை மட்டும் நாங்கள் வணங்குவோம். ஏனென்றால் எஸ்ராவினுடைய வாழ்க்கையிலே அவர் முழுமையாக நம்பியதோ சைரஸ் அரசன் உள்ளத்திலே இந்த மாற்றம் வந்தது என்றால் அதற்கு காரணம் யாவே கடவுள். அதை அறிந்தார். இன்னொன்று ஒரு முக்கியமான நிகழ்வு என்னவென்றால் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற அந்த அருமையான நிகழ்வுகள். இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையிலே பல நேரத்தில் அவர் தன்னுடைய நிலை என்ன,
தான் செய்ய போவது என்ன என்பதிலே தெல்லம் தெளிவாக புரிந்து வைத்துக் கொண்டிருந்தார். மத்தேயு நற்செய்தியிலே 4வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். சாத்தானால் அவர் சோதிக்கப்படுகின்ற பொழுதோ அவர் அழகாக சொல்லுகின்றார், போ அப்பாலே சாத்தானே. ஏனென்றால் ஒரு மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளுடைய வார்த்தைகளினாலும் உயிர் வாழ்வார். இதுதான் என்னுடைய பணி என்பதை புரிந்து வைத்துக் கொண்டிருந்தார். அருளப்பருடைய நற்செய்தியிலே 12வது அதிகாரத்தில் 24வது வசனத்திலே தன்னுடைய வாழ்க்கையை அழகாக எடுத்து சொல்லுகின்றார். இதோ கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிய வேண்டும், மடிந்தால்தான் புதிய வாழ்க்கை. அதனால்தான் ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை அவன் தன்னுடைய இறப்பை பற்றி அறிவிக்கின்றார். அதனால்தான் இன்றைக்கு ராயப்போ இயேசு கிறிஸ்துவை பார்த்தோ ஐயோ இது எல்லாம் வேண்டாம் என்று சொல்லுகின்ற பொழுதோ இயேசு கிறிஸ்து தன்னிலை முழுமையாக அறிந்ததினால் தான் சொல்லுகின்றார், போ பின்னாலே சாத்தானே. ஏனென்றால் உன்னுடைய எண்ணங்கள் மனிதனுடைய எண்ணங்கள். அன்றைய சீடர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள், இந்த இயேசு கிறிஸ்து ஒரு ராஜாங்கத்தை அமைப்பார். அப்படி அமைக்கின்ற பொழுதோ தங்களுக்கு பெரிய பதவிகள் கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், இல்லை, சிலுவையின் வழியாக நான் மீட்பை கொண்டு வந்திருக்கின்றேன் என்று கூறுகின்றார். அதனால்தான் 14வது அதிகாரத்தில் அருளப்பருடைய நற்செய்தியிலே 12வது வசனத்தில் அழகாக சொல்லுவார், இதோ தந்தையே, நான் இவர்களுக்காக மன்றாடவில்லை, இவர்களுக்காக மட்டும் மன்றாடவில்லை, மாறாக இவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு யாரெல்லாம் விசுவசிக்க போகின்றார்களோ, நம்மை ஏற்றுக்கொள்ள போகின்றார்களோ அவர்களுக்காகவும் நான் மன்றாடுகின்றேன். என்னில் விசுவாசம் கொள்பவன் என்றைக்கும் உயிர் வாழ்வான் என்று அந்த இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கின்றார். இது ஒரு படி மேலே சென்றோ 18வது அதிகாரத்தில் 22வது வசனத்திலே அவர் ஒன்றை சொல்லுவார், நாம் ஒன்றாய் இருப்பது போல தந்தையே இவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் யார் என்பதை தெல்லம் தெளிவாக புரிந்து வைத்துக் கொண்டிருந்தார். என் தந்தை என்னை அனுப்பினார். அதனால் தான் அவர் கிணற்றுக்கடியிலே அந்த பெண்ணோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுதோ அப்போஸ்தலர்கள் வந்து சொல்லுகின்றார்கள், உமக்கு நாங்கள் உணவை கொண்டு வர வேண்டுமா, தயாரிக்க வேண்டுமா என்று சொல்லுகின்ற பொழுதோ என்னுடைய உணவு எது? என் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது மட்டும்தான் என்னுடைய உணவு. அதனால்தான் மார்க்கு நற்செய்தியிலே 1 அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம், இன்னும் பல ஊர்களுக்கு செல்லுவோம், கடவுளுடைய அரசு நெருங்கி விட்டது என்று அறிவிக்க வேண்டும், இதற்காக தான் நான் வந்தேன் என்று கூறுகின்றார். ஆகையால் இயேசு கிறிஸ்து தன்னை முழுமையாக அறிந்திருந்தார். இந்த தன்னிலை அறிந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி தியானிக்கின்ற பொழுது நாம் நம்மை பற்றி யோசித்து பார்ப்போம். இன்றைய ஞாயிறு வழிபாடு அதற்காக தான் நம்மை அழைக்கின்றதும். உன்னை நீ அறிந்திருக்கின்றாயா? ரொம்ப ஃபேமஸான பாட்டு உங்க எல்லாருக்கும் தெரியும். நீ உன்னை அறிந்தால் இந்த உலகத்தில் போராடலாம், வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் நீ தலை வணங்காமல் நீ வாழலாம். ரொம்ப ஃபேமஸான பாட்டு. நீ உன்னை அறிந்து கொண்டிருந்தால் போதும், நீ தலை வணங்காமல் எந்த காலகட்டத்திலும் நிமிர்ந்து நிற்கலாம் என்கின்ற பாடல். நம்ம எத்தனை பேர் நம்மை பற்றி அறிந்திருக்கின்றோம்? பூசை முடிச்ச பிறகு வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போயிட்டு உங்கள் பொண்டாட்டியை முன்னால் உட்கார வச்சுக்கிட்டு, உங்கள் புருஷனை முன்னால் வச்சுக்கிட்டு, ஏம்மா இத்தனை வருஷம் என் கூட குடும்பத்தை நடத்துகிற, உண்மையை சொல்லுமா, நான் யாரு அப்படின்ட்டு கேட்டு பாருங்க, என்ன நடக்கும்? நல்லது சொல்கிற வரைக்கும் அமைதியாக கேட்டுன்னு இருப்பாங்க.
அவங்க கிட்ட இருக்கிற குறைகளை சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னு நினைச்சீங்க, கையில கரண்ட் இருந்ததுன்னா உங்க மேல பறக்கும். ஆனால் நாம் நம்முடைய பிள்ளைகள் இடத்துல கேட்போம், சரிடா உன்னை அப்பா இவ்வளோ நாள் வளர்த்துருக்குறேன், அம்மா இத்தனை நாள் வளர்த்துருக்குறாங்க, அப்பா அம்மாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க. நீங்கள் ஒன்றை நினைத்திருப்பீர்கள், நீங்கள் ஒன்றை நினச்சிக்கிட்டு நம்ம இப்படி தான் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அவர்கள் சொல்வது வித்தியாசமாக இருக்கும். நான் இப்படி நினைச்சேன்ப்பா, ஆனால் நீங்கள் இப்படி இருக்கிறீங்கப்பா. நான் இப்படி நினைச்சேம்மா, ஆனால் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க. அன்பார்ந்தவர்களே, சுய பரிசோதனை கண்டிப்பாக தேவை. இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த டவுட் வந்தது. ஏன்னா இவங்க 3 வருஷமா இவர்களோடு இருக்கின்றோம், இவங்க நம்மளை புரிந்து கொண்டிருக்கின்றார்களா? இந்த அப்போஸ்தலர்கள் இயேசுவோடு உண்டார்கள், உறங்கினார்கள், ஒன்றாக வாழ்ந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொண்டார்களா? அந்த டவுட் வந்ததுனால்தான் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்க என்ன சொல்றீங்க? மற்றவங்க சொல்றதெல்லாம் விட்டுடு. மற்றவங்க உடனே அவங்க சொன்னாங்க, உங்களை ஸ்நாபகாரலப்பரன் சொல்றாங்க, உங்களை இசையாசன் சொல்றாங்க. அதே மாதிரி தான் உங்களுடைய பசங்களும் சொல்லுவாங்க, பா நீங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர்ப்பா, நீங்க ரொம்ப படிச்சவங்கப்பா, அதுக்கப்புறம் நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்கப்பா, நீ என்னடா சொல்றேன்னு கேளு. யோசிச்சு பார்ப்பான், அப்பா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறீங்கப்பா அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவான். நீங்கள் பேசவே மாட்டேன்றீங்கப்பா, எப்போ பார்த்தாலும் பணம் பணம் பின்னால் ஓடினே இருக்கிறீங்கப்பா, எப்போ பார்த்தாலும் அம்மா கிட்ட சண்டை போட்டுனே இருக்கிறீங்கப்பா, உங்களுக்கு ரொம்ப கோபம் வருதுப்பா, ஜாலியாகவே இல்லைப்பா. பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு அதே போல் தான் இயேசு கிறிஸ்து கேட்கின்றார், மற்றவங்க சொல்றதை விடு, நீ என்ன சொல்ற? அப்பொழுதுதான் ராயப்பர் அழகாக சொல்லுகின்றார், நீர் மெசியா. ஏனென்றால் நீ செய்கின்ற காரியங்கள், நீர் பேசுகின்ற பேச்சுக்கள் சாதாரண ஒரு மனிதனால் செய்ய முடியாது. சாத்தான் உம்மை கண்டவுடனே ஓடுகின்றது. நோயாளிகள் சுகம் பெறுகின்றார்கள், குருடர்கள் பார்வை பெறுகின்றார்கள், முடவர்கள் எழுந்து நடக்கின்றார்கள், அப்பங்கள் பலுகப்படுகின்றன. உம்முடைய வார்த்தைகளிலே அதிகாரம் இருக்கின்றதோ, உங்களுடைய வார்த்தையிலே வாழ்க்கையிலே கருணை இருக்கின்றதோ. இதுவரைக்கும் சொல்லாத பல கருத்துக்களை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் நீர் கடவுளுடைய மகன். அதனால்தான் அவர் சொல்லுகின்றார், இதோ ராயப்பா நீ பாறை, இந்த பாறையின் மீதோ நான் திருச்சபையை கட்டுவேன். இது உனக்கு சாதாரணமாக அருளப்பட்டது அல்ல, என்னுடைய தந்தை உனக்கு அருள் இருக்கின்றார். அந்த இடத்துல தாங்க அவ தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். அவர் இடத்துல பல குறைகள் இருந்தன, ஆனால் ராயப்பா இயேசு கிறிஸ்துவை சனியாக புரிந்து கொண்டார். இன்றைக்கு நாமும் சுய பரிசோதனை செய்து பார்ப்போம். நான் யார்? நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்? என் குடும்பம் எப்படி இருக்கு? 24 மணி நேரம் நான் பிஸ்னஸ் 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 போயின்னு இருக்கிறேனா? என் பிள்ளைகளோட நான் நேரத்தை செலவழிக்கின்றேனா? என் மகனுக்கோ மகளுக்கோ அன்பான தாயாக தந்தையாக இருக்கின்றேனா? ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கின்ற பெற்றோராக நான் இருக்கின்றேனா? பாசத்தை காட்டுகின்ற ஒரு மகனாக நான் இருக்கின்றேனா? வாழ்க்கையின் அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்கின்ற பெற்றோர்களாக நான் இருக்கின்றேனா? யோசித்து பார்ப்போம். கடவுள் நம்மை கேட்கின்ற கேள்வி, நான் யார்? சுய பரிசோதனை செய்ய வேண்டிய நேரம், நாள் இந்த நாள். அதற்கான விடையை தேட ஆண்டவரிடத்திலே ஞானத்தை கேட்போம். தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய
முதல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நம்முடைய மன்றாட்டுக்களை இப்பொழுது எடுத்து சொல்லுவோம். மீட்பளிக்கும் இறைவா, திரு அவையின் திருத்தந்தை பிரான்சிஸ், கார்தினல்கள், ஆயர்கள், குருகள், துறைவந்தார் மற்றும் பொதுநிலையானர் அனைவரும் உமது திட்டத்தை உயர்த்தின்று திரு அவையை திரும்பட வழிநடத்த தேவையான ஞானத்தை கொடுத்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் இறைவா, நாங்கள் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளும் பணியில் உடை உழைப்பாளர்களையும் தன்னால்வாளர்களையும் இறைப்பணி செய்யும் தளரா நல்லுளங்களையும் எங்களுக்கு அளித்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட இயேசுவே, முது வேதனை நிறைந்த பாடுகளை தியானிக்கும் நாங்கள் எங்களுக்கு அடுத்திருப்பவர்களுக்கு படுகின்ற பாடுகளிலிருந்து அவர்களை விடுவித்து அமைதியான வாழ்வு வாழ அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பிறைவா, நாட்டில் பொறாமை எண்ணத்தால் நல்ல மனிதர்களை ஒழித்து கட்ட வேண்டுமென்று எண்ணம் கொண்டவரின் மனதை மாற்றி நல்லெண்ணம் படைத்தவர்களாக வாழ வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். குறிப்பாக சில வினாடிகள் நான் யார் என்ற கேள்வியை நமக்குள்ளே கேட்டு ஆண்டவரிடத்திலே பதிலை தேடுவோம். ஆண்டவர் மனமிறங்கி இந்த வெயிலின் கொடுமையிலிருந்து தாக்கத்திலிருந்து நம்மை விடுவித்து மழை கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். நோயுற்ற அனைவரும் நலம் பெற வேண்டும் என்று பிரார்த்திப்போம். ஜெபிப்போமாக. இறக்கின இந்த பரமத்தந்தாய், நம்பிக்கையோடு நாங்கள் கேட்ட வேண்டுதல்களை நீர் அளித்து ஆதரித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கொடுப்பதனின்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னை அன்புடனே. கொடுப்பதனின்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னை அன்புடனே. சரணடைந்தேனே, சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை, தந்தேன் என்னை அன்புடனே. தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை, தந்தேன் என்னை அன்புடனே. சரணடைந்தேனே, சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். அன்பார்ந்த சகோதர சகோதரி, என்னுடையது உங்களிடமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவாவும் ஊழியர்களாகி எங்கள் மன்றாட்டுக்களை கனிவோடு கண்ணோக்கி இந்த காணிக்கைகளை ஏற்றருளு. இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக
நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல நித்திய இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதோ மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்றும், ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதோ உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதோ உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றோம். ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றம். ஆகவே உம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக இவை எமக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருமண் என்று ஊழியம் புரிய தகுதியற்ற எங்களை அழைத்தீர், ஏற்றுக்கொண்டீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை பரிசுத்த ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெல்லாம் பரவி வரும் உடைய திருச்சபையை கண்ணோக்கம். சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திருச்சபை அன்பில் நிறைவு பெற செய்தரலாம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்கின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரலாம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது முன்னால் இருக்கின்றார். நமக்காக இந்த பீடத்திலே எழுந்தள்ளி வந்திருக்கின்றார். இந்த தேவனிடத்திலே நாம் ஒரு கேள்வியை கேட்போம். ஏசப்பா, நான் யார்? என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய குறைகள் என்ன, நிறைகள் என்ன, என்னுடைய சக்தி என்ன, என்னுடைய ஆற்றல் என்ன, என்னுடைய பலவீனங்கள் என்ன, என்னுடைய பலம் என்ன? ஆண்டவரிடத்திலே கேட்போம். இயேசுவே, நீர் உம்மை அறிந்திருந்தீரே, அதுபோல நான் என்னை அறிந்து கொள்ள ஞானத்தை தாரும் என்று மன்றாடுவோம். ஏசப்பா, இதோ இங்கே கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசீர்வதித்தரலாம். இவருடைய குடும்பங்களை ஆசீர்வதித்தரலாம். எங்கள் பங்கிலே இருக்கின்ற ஒவ்வொரு மகனும் மகளும் உம்முடைய கருணையால் காப்பாற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அன்புள்ள இயேசுவே, இந்த நாளும் இந்த வாரமும் எங்கள் அனைவருக்கும், எங்களுடைய பெற்றோர்களுக்கும், எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும், நண்பர்களுக்கும், ஜெப உதவி கேட்டவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க செய்வீராக. இப்பொழுதும் கன்னியான அன்னை வேளாங்கண்ணி தாய் வழியாகவும் அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே முக்கொந்தல்லா இருந்த புனிதர்கள், புனிதைகள், புனித அந்தோனியார் வழியாக எங்களுடைய மன்றாட்டுக்களை உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஐக்கியத்தில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையின் சக்திகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்து இருக்கின்றோ. ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாரா உமது திரு அவையின் விசுவாசத்தை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் எங்கள் உள்ளங்களுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அளிப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை மகன் இயேசு கிறிஸ்து நமக்கு அளிக்கின்ற சமாதானத்தை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உலகின் செம்மறி, தன்னிலை அறிந்த தேவன், தன் சிலுவைகளை சுமந்த தேவன். இன்று நாமும் நம்மை பற்றி புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் நம்முடைய சிலுவைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியை அளிக்கவும் நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்றார். அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றவர்களே, ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து நித்திய வாழ்வு அளிப்பதா.
இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா என் இதயத்தில் எழுந்திடவா இன்று இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திட என் தலைவா இதயத்தில் இழந்திடவா இங்கு இன்று என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திட என் தலைவா அனைவரும் விழுந்தால் படியிடுவோம். கிறிஸ்துவின் ஆன்மாவே, கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டி அருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே, என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றி அருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவனிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமென். ஜெபிப்புமாக. இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றும் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. என்ன பிரசங்கம் வச்சோம்? நான் யார் அப்படியே கேட்டுக்கிட்டே போங்க வீட்டுக்கு. வீட்டில் போய் உட்காந்து எல்லாருக்கிட்டையும் கேட்டு நான் யாருன்ட்டு இன்னைக்கு கேட்டு அதற்கான விடையை கண்டுபிடியுங்கள். God bless you. இல்லாமலே உற்பவித்த
திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும் பங்கு மக்களின் கருத்துகளுக்காகவும் துறவரத்தார் அனைவரின் கருத்துகளுக்காகவும் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாக்கடவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய கருணைக்கு